ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சோழனுக்கிட்டையும் பல்லவனுக்கிட்டையும் ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு நேரா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்புல. ஆனா நம்ம சோழன் கண்டுபிடிச்சிடுறாப்புல, அண்ணன் பொய் தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாப்புல. நம்ம பல்லவன் நம்பவே மாட்டேங்கிறாப்புல. உடனே பல்லவனை அழைச்சிக்கிட்டு சோழன் கார் எடுத்துக்கிட்டு நேரா சந்தா வீட்டு பக்கத்துல போய் நின்னுறாப்புல. எதுக்காக இங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப, அண்ணன் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க தான் வரும் அப்படின்னு சொல்றாப்புல. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல நம்ம சேரன் சந்தா வீட்டுக்கு முன்னாடி சைக்கிளை நிப்பாட்டிட்டு உள்ளார போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்லை. என்னடா உள்ளார ரொமான்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளார என்னடானா 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியில வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பல்லவனும் சோழனும் காரை எடுத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போறாங்க. கோயில போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் அண்ணனை விட்டு வைக்க கூடாது, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து நிலா வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம நடேசன் உட்காந்துருக்கிறாப்புல. என்ன இன்னைக்கு எங்கேயும் போகலையா, இந்த நேரத்துல இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நடேசனை பார்த்து கேட்க, ஏன் நான் இந்த நேரத்துல உட்காரக்கூடாதா அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையா, இங்க வந்துட்டீங்களே அப்படின்னு 2 பேரும் நக்கலா பேசிக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.